திரையில் வசனங்கள் பேசலாம், திரைத்துறையில் வசனங்கள் பேசலாம், திரைப்படங்களில் வசனங்கள் பேசலாம். ஒரு அரசு பொறுப்பேற்று முதலமைச்சராக பொறுப்பேற்ற காலத்திற்குள் என்ன அவசர தேவைகள் இருக்கிறது, அவசிய தேவைகள் இருக்கிறது என்பதை உணர்ந்து செய்ய வேண்டியது அந்த அரசினுடைய கடமை. எங்களுடைய கழகத் தலைவர் 2021ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்கின்ற பொழுது கொரோனா காலம் மிக மோசமான ஒரு சூழலில் இருந்த அந்த நிலையில் வெற்றி பெற்றவுடன் அரசு பொறுப்பேற்பதற்கு முன்பாகவே அரசு அதிகாரிகளை அழைத்து அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை அவர்களோடு கலந்து ஆலோசித்து பல்வேறு சீரிய நடவடிக்கைகள் எடுத்ததன் மூலமாக அன்று தமிழ்நாட்டு மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள். இன்று அரசு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அரசு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றச்சாட்டுக்களை வைப்பதில் மட்டுமே குறியாக இருக்கின்றார்களே தவிர மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்தவில்லை. அந்தந்த துறைகளுடைய அமைச்சர்கள் துறையினுடைய ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி அந்த துறையை எப்படி எடுத்து செல்லலாம் என்பதில் கவனம் செலுத்தவில்லை. அதற்கு மாறாக முதலமைச்சர் உட்பட திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றச்சாட்டுக்களை சுமத்துவதில் மட்டும் குறியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். திராவிட மாடல் அரசு எங்களுடைய கழகத் தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கிய வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்கள் மக்கள் இன்றும் நினைவில் வைத்திருக்கின்றார்கள். என்றும் அதை நினைவில் வைத்து எங்களுடைய கழகத் தலைவருக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்குவதற்கு மக்கள் தயாராகத்தான் இருக்கின்றார்கள். எனவே இந்த அரசை பொறுத்த வரைக்கும், இந்த புதிய அரசை பொறுத்த வரைக்கும் குறைகளை சொல்லுவதை விட்டுவிட்டு மக்களிடத்தில் செய்ய வேண்டிய திட்டங்களை முன்னெடுப்பது, அவர்களுக்கு இந்த நேரத்தில் அவர்கள் செய்ய வேண்டிய அந்த பணிகளை மறந்து வசனங்களை பேசி கொண்டிருக்கிறாங்க. திருச்சியில் கூட பொதுக்கூட்டங்களில் நன்றி அறிவிப்பு கூட்டம்னு சொல்லிட்டு திமுக குறை சொல்கிறத தான் குறியாக வச்சுருக்காங்களே தவிர செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை, அவங்க எடுக்க வேண்டிய முன்னெடுப்புகளை, தேர்தல் வாக்குறுதிகளை பற்றி செய்வதற்கு எங்களுடைய துணை பொதுச் செயலர் நேற்று ராஜா எம்பி அண்ணன் மிக தெளிவான ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருந்தாங்க. 2025 ரிசர்வ் பேங்குடைய அந்த வழிகாட்டுதல் வந்துருச்சு. எப்படி விவசாய கடன்களுடைய தள்ளுபடி அப்படிங்கிற வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் தெரியாமல் அப்பொழுது தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்களா, அல்லது தெரிஞ்சே மக்களை ஏமாற்றுவதற்கான தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்களா? உங்கள் மூலியமாக இந்த புதிய அரசுக்கு, தாவேக அரசுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு 14 லட்சம் பேர் விவசாய கடனில் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் 50,000க்கு கீழே வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் முழுமையான தள்ளுபடி அப்படின்னா, நீங்கள் தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னீங்க? தேர்தல் வாக்குறுதி என்ன சொல்லியிருந்தீங்க? அதாவது 5 ஏக்கருக்கு கீழே இருக்கிற அனைத்து விவசாயிகளுக்கும் தள்ளுபடி, அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 50% தள்ளுபடின்னு சொன்னீங்க. இப்போ தள்ளுபடியிலையாவது நீங்கள் என்ன சொல்லணும்? 50,000 பேர் இவ்வளோ பேர் பயனடைஞ்சாங்க, 50,000 தள்ளுபடியில் இவ்வளோ பேர் பயனடைஞ்சாங்க, 60,000 வரைக்கும் இவ்வளோ பேர் பயனடைஞ்சாங்க, 1 லட்சத்துக்கு மேலே பயனடைஞ்சவங்க இவ்வளோ பேருங்கிற அந்த எண்ணிக்கையை சொல்லாமல் பொதுவாக 14 லட்சம் பேர் 2044 கோடி இதன் மூலமாக தள்ளுபடி செய்யப்பட்டுங்கிற கருத்து சொல்கிறாங்க. ஒரு வெளிப்படைத்தன்மையோட ஒரு அரசு நடத்தினா அதை மறந்துட்டாங்க. அது அப்படி ஒரு அரசாங்கம் இனி வருமானு நடத்துவாங்களான்னு மக்கள் அந்த நம்பிக்கை இழந்துட்டாங்க. தொடர்ந்து அதாவது ஏற்றுக்க முடியல, அதனால எல்லா இடங்கள்லையும் முன்னாள் முதல்வர் இவங்களும் புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தற்போதைய முதல்வர் ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. அதாவது சார், ஒரு அரசு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறுகின்ற பொழுது அதை சுட்டி காட்டுவது எதிர்க்கட்சியினுடைய கடமை. வேடிக்கை பார்க்கறதல்ல எதிர்க்கட்சி. எதிர்க்கட்சியை பொறுத்தவரை, திமுகவை பொறுத்தவரை எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற இளைஞரனுடைய செயலாளர் போற்றுதலுக்குரிய அண்ணன் உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்தில் மிக தெளிவாக சொன்னாங்க. எல்லாத்துக்கும் கால நேரங்கள் கேட்குறீங்க, ரொம்ப காலங்கள் எடுத்துக்காதீங்க, வாக்குறுதிகள் நிறைவேற்றுங்கன்னு சொன்னாங்க. ஒரு அரசு செய்ய தவறிய அந்த கடமைகளை சுட்டி காட்டுவதுதான் எதிர்க்கட்சியினுடைய கடமை. அதைத்தான் எதிர்க்கட்சி நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்காக அதை வேடிக்கை பார்க்க முடியாது. அதனால் அவங்க என்ன தவறுகள் செஞ்சாலும் சுட்டி காட்டுவது எங்களுடைய கடமை. நிச்சயமாக அதை சரி செய்வதற்கான அந்த சுட்டி காட்டுவது எங்களுடைய கடமை செய்வோம். யாரோ ஒருத்தர் நீங்க கோவை மாவட்ட அமைச்சராக இருந்திருக்கீங்க, பொறுப்பு அமைச்சர். இந்த டைம் 2 அமைச்சர் கோவைக்கு இருந்திருக்காங்க. ஸோ எந்தெந்த விஷயத்தெல்லாம் முன்னாடியே எடுத்தா கோவை மாவட்ட மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்? இல்லை, அவங்க என்ன திட்டங்கள் முதல்ல எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம், என்ன கொள்கையில் இருக்காங்கன்னு பார்ப்போம். நான் உங்கள்கிட்ட முன்னாடியே கேட்டேன், நான் மாற்றங்கள்னு சொல்லி ஒரு மக்கள்கிட்ட ஏமாற்றி ஒரு ஓட்டை வாங்கி ஒரு வெற்று கவர்ச்சியில் இந்த மக்கள்கிட்ட ஏமாற்றி ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய கொள்கை என்ன? மாற்றம்னா என்னன்னு சொல்லுங்கள். நான் உங்கள்கிட்ட கேட்டேன், மாற்றம்னா என்ன? கல்வியில் மாற்றமா? கல்வியில் தமிழ்நாடு இந்தியாவில் முதலிடம். மருத்துவத்தில் மாற்றமா? மருத்துவத்திலேயும் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம். தொழில்துறையில் மாற்றமா? தொழில்துறையிலே இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி எட்டியிருக்கு. இது எல்லாம் உருவாக்குனது எங்களுடைய கழகத் தலைவர் முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டை முதல் மாநிலமாக உயர்த்தியிருக்காங்க. இப்போ மாற்றம்னா எந்தில் மாற்றம்? கல்வியில் மாற்றமா? மருத்துவத்தில் மாற்றமா? தொழில்துறையில் மாற்றமா? வேறு என்ன நிர்வாகத்தில் மாற்றமா? என்ன மாற்றம்? இப்போ நீங்கள் மகளிர் பாதுகாப்புக்கு ஒரு படை அமைக்கிறோம்னு சொன்னீங்க.
2 தரம் ஒரு 3 முறை தள்ளி போட்டிருக்கிறீங்க. இப்போ தொடர்ந்து நீங்கள்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. சூலூரில் கூட நடந்த சம்பவங்களை நீங்கள் கண் கூட நேரில் போய் பார்த்தீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த அரசு என்னென்னலாம் நடவடிக்கை இதெல்லாம் 6 மாதம் நான் பொறுத்திருக்கணுமான்னு கேட்குறேன் நான். இது மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனைலாம் வந்து செய்ய வேண்டியது 6 மாதம் பொறுத்திருக்கணுமான்னு கேட்குறேன் நான். இப்போ தொடர்ந்து எங்களுடைய கழகத் தலைவருடைய ஆட்சியில் எந்த இடங்கள்லையும் ஒரு மின்வெட்டு இல்லாத ஒரு மாநிலமாக, மின்தடை இல்லாத ஒரு மாநிலமாக சிறப்பான ஒரு நிர்வாகத்தை கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடக்குது. மின்சார தடையினால, மின்வெட்டுனால போராட்டங்கள் நடக்குது. அப்போ அந்த துறையினுடைய அமைச்சர் என்ன பண்ணணும்? ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தணும். அரசு அதிகாரிகளை வச்சு, மின்துறையினுடைய அதிகாரிகளை வச்சு ஒரு ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தணும். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் புதுசாக வந்து மின்னகத்தை 2021 எங்களுடைய கழகத் தலைவர் முதலமைச்சராக இருந்து தொடங்கி வச்சுட்டாங்க. அதை புதுசாக அறிவிக்கிற மாதிரி அந்த நம்பரை வெளியில் சொல்கிறாங்க. இப்போ தான் ஏதோ தொடங்குற மாதிரி சொல்கிறாங்க. ஆக துறை பொறுப்பேற்றவங்க அவங்க அந்த துறையை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அரசு அதிகாரிகளை வச்சு, அந்த துறையினுடைய அதிகாரிகளை வச்சு ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி அதை சரி செய்வதற்கான முயற்சிகள் எடுக்கணும். அதை விட்டுட்டு நாங்கள் பொறுப்பெடுக்கும் போதே மின்சாரத்துறை 1.5 லட்சம் கோடி கடன். நான் அது சட்டசபையிலே சொன்னேன். ஒரு வருஷம் 15,000 கோடி வட்டி கட்டுறேன். 5 வருஷம் வட்டி எவ்வளோ ஆச்சு? 5 வருஷத்துக்கு 15,000 கோடி வச்சிங்கன்னா 5 வருஷத்துக்கு 75,000 கோடி வட்டியே ஆச்சு. இப்போ 2 லட்சம் கோடி கடங்கிறாரு. 1.5 லட்சம் கோடி நாங்கள் வரும்போதே கடன் இருந்துச்சு. 1,50,000 கோடி அப்பயே கடன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வட்டியை கணக்கு போடுங்க. ஆக இந்த மாதிரி வெறும் வசனங்கள் பேசுறதை விட்டுட்டு, வெறும் கருத்துக்களை பேசுறதை விட்டுட்டு துறையும் அரசையும் நல்ல முறையில் எடுத்துட்டு போகணும். அதை எடுப்பதற்கு அவங்க அந்த முயற்சி எடுக்கல. விளையாட்டுத்துறை அமைச்சர்னா முந்தானேத்திக்கு கோயம்புத்தூர்ல ஆய்வு பண்றப்போ கடந்த திமுக ஆட்சியில், அதாவது 6 ஆண்டு காலத்துல தான் அதிகமாக போதை பழக்கங்கள் உருவாயிருக்கு, அதை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சி எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக வந்துட்டு திமுக சாடிப்பார். அதாவது சார், எந்தெந்த மாநிலங்களில் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படுகிறது, அந்த போதைப் பொருட்கள் எந்தெந்த மாநிலங்கள் வழியாக இந்தியாவுக்குள்ளே வருது, அது அங்கிருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வருது, எத்தனை வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டது, பல முறை சட்டமன்றத்தில் எங்களுடைய கழகத் தலைவர் முதலமைச்சராக இருந்து அதற்கான பதிலை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அரசு என்ன பண்ணணும்? பொறுப்பேற்று இப்போ நாளையோட ஒரு மாத கால ரிசல்ட் வந்து ஆக போகுது. இப்போ அவங்க அதுக்கான முயற்சி என்ன எடுத்திருக்காங்க சொல்லுங்கள் நீங்கள். அவங்க என்னுடைய முயற்சி என்ன நடந்திருக்கு, எந்த இடங்களில் அவங்களுடைய முயற்சி இதுக்காக எடுத்திருக்காங்க, அதை நீங்கள் வந்து அவங்கள்ட்ட திருப்பி அந்த ஒரு கேள்வியை கேட்டிருக்கணும். எந்த இடங்களில் நீங்கள் என்ன முயற்சி எடுத்திருக்கிறீங்க, எவ்வளோ கட்டுப்படுத்திருக்கிறீங்க, உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு. அதுதான் திருச்சியில் பேசும்போது சொல்கிறேன், ஒரே நாளில் எல்லாத்தையும் மாற்றிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே நாளில் நான் உங்கள்கிட்ட ரொம்ப தெளிவாக ஒன்று கேட்குறேன். அதாவது எவ்வளவெல்லாம் ஒரு மட்டரகமாக, கீழ்த்தரமாக, மிக மோசமாக பேச முடியுமோ அப்படியெல்லாம் பேசுகிறாங்க. கரூருக்கு வந்து பேசுகிறத விட்டுட்டு ஒரு பாட்டை பாடி எவ்வளோ மோசமாக அந்த நிகழ்ச்சியில் பாடினாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் அப்போ பல விளக்கங்களும் சொன்னோம், சட்டமன்றத்துலேயும் சொன்ன விளக்கங்கள். அதையெல்லாம் இப்போ வந்து ஏற்றுக்காதவங்க, சில பேர் புரிஞ்சு கொள்ளாதவங்க இப்போ இந்த ஒரு மாதத்தில் நடக்கிறத கண்கூட சோசியல் மீடியாவில் போகிறது, அந்த துறையினுடைய அமைச்சர் சொல்லக்கூடிய பதில், அதில் பணிபுரியக்கூடியவங்க சொல்லக்கூடிய பதில், டாஸ்மாக் நிர்வாகத்தை நீங்கள்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இப்போ என்ன அவங்க கட்டுப்படுத்திட்டாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன கட்டுப்படுத்திட்டாங்க? நாங்கள் சொன்னால் இவ்வளோ பேருக்கு மேலே நடவடிக்கை எடுத்தோம், இவ்வளோ பேருக்கு மேலே ஃபைன் போட்டிருக்கிறோம், இந்த ஃபைன்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கிறோம்னு இதெல்லாம் சொன்னோம். நாங்கள் அப்பையெல்லாம் வந்து வெறும் வாக்குகளை வாங்க வேண்டும், அரசின் மீது குற்றச்சாட்டுகளை சொல்லணுங்கிறதுக்காக ஒரு அவதூறான கருத்துக்கள், தவறான கருத்துக்களை முன்மொழிஞ்சாங்க. மேடையில் ஏறி, வண்டி மேலே ஏறி பாட்டெல்லாம் பாடுனாங்க. இப்போ நான் நின்று போச்சான்னு கேட்குறேன். நான் நின்று போச்சான்னு கேட்குறேன். அதுக்கு விளக்கம் தான் கொடுக்குறாரு அந்த துறையினுடைய அமைச்சர். அந்த துறையின் அமைச்சர் விளக்கம் தானே கொடுக்குறாரு. அப்போ நாங்கள் சொல்லும்போது ஒரு கருத்தும் அவங்க சொல்லும்போது ஒரு கருத்தான்னு கேட்குறேன் நான். அதை தான் பல பேர் சோசியல் மீடியாவில் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் பாட்டு பாடுனீங்களே, இப்போ நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அதான் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பாக எதை செய்ய முடியும் அப்படின்னு பார்த்து யோசித்து வாக்குறுதி கொடுத்துருக்கணும். அப்படி யோசிக்காமல் வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. நிறைவேற்றும் போது கூட அதை முழுமையாக நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் எடுத்திருக்கணும். அதையும் முழுமையாக நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் எடுக்காத ஒரு அரசாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ரீல்ஸ் ஆட்சி இது. இந்த அரசு, தாவேக அரசு ரீல்ஸ் ஆட்சி. இன்னமும் அந்த ரீல்ஸ் மோகத்தில் தான் அமைச்சர்கள் இருக்காங்க, அரசும் இருக்குது. உண்மையான மக்களுக்கான ரியல் ஆட்சியாக இது வரைக்கும் அவங்க அந்த பணிகளை தொடங்கலை, இனியும் தொடங்குவாங்கிற நம்பிக்கை மக்களுக்கு இல்லை. அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பிக்கிறதா தகவல் வருது. வரும்பொழுது எனக்கு அப்படி ஒரு தகவல் தெரியல. ஆரம்பிச்சா பேசுவோம், ஆரம்பிச்சா அப்படி பேசுவோம். கட்சி நிர்வாகிகள் கொஞ்ச நாள் போட்டு சார் பார்ப்போம் எவ்வளோ முதலீடுகளை இருக்கிறாங்க, அந்த ரீல்ஸ் மூலிமா எவ்வளோ முதலீடுகள் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுது, எவ்வளோ பேர்த்துக்கு வேலை வாய்ப்புகள் வருது, எத்தனாயிரம் கோடி தமிழ்நாட்டில் கொண்டு வந்து முதலீடு செய்கிறாங்கிறத அந்த ரீல்ஸ் மூலிமா எவ்வளோ வந்திருக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.